Hi friends, welcome to Priya's Home Craft. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேசரி எப்படி பண்றதுன்னா பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல தேவையான பொருட்களை பார்த்துடலாம். கிஸ்மிஸ், முந்திரி, ரவை, கொஞ்சம் கேசரி பவுடர், நெய், அதுக்கப்புறம் தேவையான தண்ணீர் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு முந்திரியும் கிஸ்மிஸையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம முந்திரியை வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கிஸ்மிஸ் போட்டுக்கலாம். கிஸ்மிஸு போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதே நெய்யில் ரவை ஆட் பண்ணி கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும். அது வரைக்கும் நல்லா நீங்கள் ரவையை ஃப்ரை பண்ணணும். சுகர் ஒரு கப், கொஞ்சம் ரவை இந்த மாதிரி வறுபட்டோன்னே கேசரி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இந்த ரவை நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் ரவை தண்ணி அப்சர்வ் பண்ணுறது நம்மளுக்கு கிளறும் போது நல்ல ஒரு இது தெரியும். அந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சுகர் கரெக்டாக இருக்கும். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி அண்ட் கிஸ்மிஸ் ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கலாம். கேசரி ரெடி.